केशार्यमं शकलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नरसिंहं गुरुवरीवराभ्यवरङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीष शुकशौनकभीष्मराल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाघान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। दासंवधिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। எட்டாவது ஸ்கந்தம், இரண்டாவது விஷயம் சமுத்திர மதனத்து கதை. இது எப்படி கொண்டு வரா அப்படின்னா, மனுவே விடமாட்டான். வயோஸ்வரத்துக்குள்ளே நிகழ்ந்த விஷயம் 4-5 ஸ்கந்தத்துல பார்த்தோம். வயோஸ்வரந்தரம் என்கிறபடியானது இப்போ 7வது மன்வந்தரம். ஸ்வயம்பவம்ன்றது பின்ன பார்த்தோம். அப்புறம் சுவாதோதிஷ மனு, இவாளுக்கு ஒத்தத்தாளுக்கும் 23 சதுர்யுகங்கள் லைஃப். பிரம்மாவுடைய பாதி நாள் அப்படின்னு ஒரு பகல்ல 14 மணிக்கு வந்து போயிடுறான். முதல்வன் ஸ்வயம்புவனம், 2வது ஸ்வாரோதிஷமனம், 3வது உத்தமனம், 4வது தாமசமனம். அந்த தாமசமனு இதுலயே இந்த கிரேந்திர மோட்சம் நடந்தது. அடுத்தாவது ரைவத மனு வருது. அது தாமசனுடைய தம்பியம். இந்த ரைவத மனு கதை இதுல இருக்கும். இதுல இந்த சமுத்திர மதனத்துக்குள்ள இந்த கதை வருது. அதாவது சாக்ஷுஷமனு, அதாவது இப்ப நடக்கிற வயோஸ்வர கதை வருது. அந்த லிங்கோட
தேவதைகள், அவதாரங்கள், பர்வத்தங்கள், நதி, சமுத்திரம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. எல்லாம் சொல்லிட்டு வர்ற வந்தோன்னு பலி விந்தியாதயஸ்தஸ்யா சுதா அர்ஜுன பூர்வகாக. பலி, விந்தியா, அர்ஜுனன் இதே மாதிரி விஷங்கள் அவனுக்கு. யாருக்கு? வைவதவனுக்கு. விபுரிந்தர சுரகணா, இந்திரன், சுரகணன், ராஜன், பூதரயாதயா, இரண்யரோமா, வேதசிதா, ஊர்துவாகு, காதையோத்விஜாகா. சப்தர்ஜிகளும் சேஞ்ச் ஆயிடுறா, அவ பேரும் சேஞ்ச் ஆகுது. வேதசிரா, இரண்யரோமா, ஊர்துவாகாதயோ த்விஜாகா. பத்னி விகுண்டா சுப்ரஸ்யா. சுப்ரன் ஒரு சப்த ரிஷியில் வருத்தர். அவனுக்கு விகுண்டா அப்படின்னு ஒரு பத்னி. அவள் என்ன அந்த வைகுண்டம் என்று பெருமாள் பிறக்கிறார். வைகுண்டை சுரசத்தமை ஐயோ சுகலையா ஜக்ஞே வைகுண்டோ பகவான் ஸ்வயம். அதனால வைகுண்டன் பிறந்தான். வைகுண்ட கல்விரோ ஏனா லோகோ லோக நமஸ்கிருத்தகா ரமயா பிரார்த்தியமானேனா தேவியா தத்பிரிய காந்தியா. இந்த வைகுண்டனுக்கு மகாலட்சுமி பெருபத்னி. அவளுக்கோஸ்கரமாக ஒரு வைகுண்டத்தை சிருஷ்டி பண்ணான். சிருஷ்டி பண்ணான் கட்டினான் பெருசா. ரமயா பிரார்த்தியமானேனா தீயாத்வேகான்யா கிறிஸ்தியானுபாவ கிரிதோ குணாச்ச பரமோதயாக. அது சரி சுவாமி, நித்திய விபூதியிலே ஒரு வைகுண்டம் இருக்கு, ரெண்டும் வந்தேயோ என் மாதிரி பறந்து கட்டியதையோ அப்படின்னா, ஆமா அது காரண வைகுண்டம், இது காரிய வைகுண்டம் அப்படின்றார். எந்த மாதிரி காரண பிரம்மா காரிய பிரம்மான்னு தெரிஞ்சிருக்கோ, காரண பிரம்மம் பரபிரம்மம். காரண வைகுண்டம் பரமபதம். இது காரிய வைகுண்டம். காரியம் என்ன கண்ணுக்கு காண்றது, சதுர்முக பிரம்மா மாதிரி. சோ சதுர்முக பிரம்மா காரிய பிரம்மா, பரம்பிரம்மா காரண பிரம்மா. இது மனசில் வச்சுக்கணும். இல்லைன்னா அதே பேர் வருது இங்க. வைகுண்டன் அப்படின்னு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு இவருக்கு ஒரு குழந்தை பிறந்து, அவங்க ஒரு வைகுண்டத்தை கட்டினா மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிட்டு வருது. இது எந்த மகாலட்சுமி? அவளுக்கும் பரப்புண்டா அப்படின்னா, பெருமாள் அந்த அவதாரத்துல பிறந்தார். ஆனா அத காரிய வைகுண்டத்தை கட்டினான்னு வியாக்கியானம் பண்றான். ஆகினாலே தயோ சுகரையா ஜிக்ஞே வைகுண்டோ பகவான் ஸ்வயம். அந்த ரிஷிக்கும் விகுண்டா என்றவளுக்கும் பிறந்தவன் வைகுண்டன் பெருமாளை பிறந்தார். ரமயா பிரார்த்தியமானேனா தேவியா தத்வயகாம்யா தஸ்யானுபவ கிரிதோ குணாச்ச பரமோதயாக பூமான் ரேணூன் சிவமே விஷ்ணோர் வர்ணயேத் குணான். சரி, விஷ்ணுபதி கூட வர்ண பண்றதுக்காக நிறத்துக்குள்ளே எட்டச்சு சக்ஷுஷப்புத்திரா சாக்ஷுஷோ நாமவை மனோகை. ஒரு மன்வந்தரம் வந்ததுன்னா அங்கிருந்து ரிஷிகள், தேவதைகள், பெருமாள் அவதாரம். ஒரு அவதாரத்தில் பெருமாள் எழுதுகிறார். எல்லாம் தேவதைகளும் எல்லாம் பர்வத்தம் குலம் எல்லாத்துக்கும் பெயர் சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி இங்கே 5வது அவன் வைவத்தன், 6வது சாக்ஷுஷமனு. இவனு யாருன்னா அது சொல்ற ஷஷ்டச்சு சக்ஷுஷ புத்திரா சாக்ஷுஷோ நாம வைவனு. 6வது மனு சாக்ஷுஷமனு. அவன் சக்ஷுஷ மனுவினுடைய புத்திரன் சாக்ஷுஷன். குரு புருஷ சுத்யும்னஹா பிரமுகாச்சாக்ஷுஷாத்மஜாகா. 3 பேர் வசங்கள். குரு, ஊரு, பசு, ஜும்னா. இவா இம்பார்ட்டன்ட் வசங்கள். இந்திரோ மந்தர் துருமஸ்தத்ரா. அந்த இந்திரனுக்கு மந்தர் துருமன் பேரு. அந்த சாக்ஷுஷமனுடைய தேவா ஆப்யாதயோகனாக முனி தத்திர வீராஜன்னே அபிஷன் அவிஷ்மத் வீரகாதயகா. அவிஷ்மது வீரகன் அப்படின்னு
சப்தநிதிகள். தத்ராபிதேவ சம்பூத்யாம் வைராஜ்யஸ்யாபவத் சுதகா. சம்பூதி என்ற இடத்துக்குள்ளே வைராஜஸ்ய அபவத், வைராஜன் என்ற புத்திரனாய் பிறந்தான். அஜித்தோ நாம பகவான் அபிஷேக ஜெகரப்பதி. அஜித்தன் அப்படின்னு பெருமாள் அவதாரத்தை எடுத்தார். இவா இந்த செயினோடு இருக்காளே, அவ அஜித்னு பூஜை பண்றா. அஜித்தோ நாம பகவான் அபிஷேக ஜெகரப்பதி பயோதிம்யேன நிர்மத்யா சுராணாம் சானிதா சுதா. சரி, இந்த அஜித் இருந்த போதே இவன் என்ன பண்ணான்? பிரம்மமானோ அம்பசித்தா பூர்வ ரூபேட மந்தரஹா. தேவதைகளுக்கு அமிர்தம் கொடுக்கறதுக்காக கூர்ம ரூபி, தன்வந்திரி ரூபி, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மோகினி ரூபி. ஆஹா, இந்த அஜித்தன் அந்த இவனுடைய காலத்துல பிறந்த பெருமாள் ஆன அஜித்த எல்லாம் நடக்கிறது. சோ இந்த 6வது மன்வந்தரமான சாட்சிஷ மன்வந்தரத்துக்கு நடந்த காரியம் எது? மந்தனம். யதா பகவதா பிரம்மன்னு மச்சித்த க்ஷீரசாகரா, க்ஷீரசாகத்திலே கிடந்துள்ளார். நிரத்தம்பா நிரச்சாத்திரம் ததாரா அம்புச்சராத்மனா. அதுக்கோஸ்கரம் வேறொரு விதத்தை குழந்தை வைக்கிறார். யதா அமிர்தம் சுரை பிராப்தம் கிஞ்சான்யத்சுதா. இவன் தக்குனா கேட்டு ராஜா இதெல்லாம் கதை சொல்லணும் சுவாமி. இது யதா அமிர்தம் சுரை பிராப்தம். தேவர்களுக்கு இந்த மாதிரி எதுக்காக வந்தது? இது அமிர்தம் சுரை பிராப்தம் கிஞ்சா அந்நதபவத்தின்னு என்னென்ன கிடைச்சது சொல்லணும். பகவத கர்மா வரசு பரமாத்புதம். இது எம்பெருமானுடைய காரியம், அற்புதமான காரியம். ஸ்வயா சங்கத்தியமானேனா மகிம்னா சாத்வதாம் பதேஹே. நாதி திருப்புரமே சித்தம் சுச்சிரம் தாபதாபினம். தாபதாபினம். என்னுடைய மனசுக்கு என்ன இன்னும் பூர்ண விஷயம் கேட்கணும் ஆசை இருக்கு. எனக்கு இது பூர்த்தி சொன்னாதான் மனசு திருப்தி வருது சுவாமி. பெருமாளை டீட்டெயிலா சொல்லணும்னு ராஜோ வாச்சா. கேட்டு இருந்த யாரு? சூதம். அவன் என்ன சொல்றான்? சூதவு வாச்ச சம்பிருஷ்டோ பகவானேவம் துவைபானுசுதோத்விஜகா துஜாகா அபிநந்திய ஹரேர்வீரியம் அபியாச்சஷ்டம் பிரச்சக்ஷமே. எம்பெருமானுடைய வீரியத்தை அறிந்து இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சார் சுகமகாமணி என்று சூதர் சொல்றார். ஸ்ரீ சுகவாச்சா யதா யுத்தே அசுரை. இப்போ மனசுல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, 6வது மன்வந்தரமான சாட்சிஷ மன்வந்தரத்தில் நடந்தது இந்த சமுத்திரம். 4வது மன்வந்தரமான தாமச மன்வந்தரத்துக்கு நடந்தது இந்த ஹரி கஜேந்திரோத்தரணம். ஹரியாலை மத்தியத்தில் வரும் ரைவரமந்திரம் வருது. ரைவரமந்திரத்துல புறம் வேறு பேர் ரிஷிகள் பேர் சொல்றார். இப்போ சாட்ச மந்திரத்தில் நடந்த விஷயத்தை சொல்லிருக்கார் ஸ்ரீ சுகம் வாட்சா. அதாவது வயசு மந்திரம் வருது. அதாவது இன்னும் 7 சாவரணிகள் இருக்கு. ஸோ இந்த லிங்க் வச்சுக்கணும். நாங்க பாகவதம் அப்படின்னா 14 மனுவின் கதையும் வருது இப்போ என்டையர் பாகவதத்துக்குள்ள. ஸோ இது யாரு மனுகள் அப்படின்னா, மனுவன்னு வந்தவளை மாணவரை மனுஷ்யா மத்யா மாணவா நராகா அப்படின்னு அமர ஸ்லோகத்துக்குள்ளே வரும். சோ 14 மன்வந்தரமும் 12 ஸ்கந்தத்துக்குள்ள வருது. சோ இந்த லிங்க் வச்சிருந்தா பாகவதம் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட். இங்க என்னது காரிய வைகுண்டம் காரண வைகுண்டம் 2 வருது. அதே பேர் வச்சு பெருமாள் வருகிறார். சரி,
இப்போ சுகவாச்சா சமுத்திரன் எப்ப நடந்தது? சாக்ஷுஷ மனுவில்லை, ஆமா, சாக்ஷு மன்வந்திரத்துக்குள் நடந்தது. அதுக்கு முன்னே ஆனது டிரைவர் மன்வந்திரம். அதுக்கு முன்னே ஆனது அதுக்கு முன்னே ஆனது உத்தம மன்வந்தரம். அதுக்கு முன்னே ஆனது சுவாரோச்சிஷம் மன்வந்தரம். முதல் ஸ்வயம்பு மந்திரம். ஸ்வயம்புவ, ஸ்வரோச்சிஷ, உத்தம, தாமச, தெய்வத்த, சாக்ஷுஷ மன்வந்தரம் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது வயசு வந்து நாங்களே இருக்கு மன்வந்தரத்துக்கு வருது. சரி, இப்ப கதை. யரா யுத்தே அசுரைர் தேவா பாத்தியமானா சிதா யுதை. யுத்தத்துக்குள்ளே அசுரால்களாலே தேவர்கள் எல்லாம் ஆயுதத்தாலே நல்ல துண்டரிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். சரி, கதாசவோ ஆணும் போயிட்டு நிபாதிதா கீழே விழுந்தவர்கள் நோத்திட்டேரன் நோத்திட்டேஸ்ம நோத்திட்டேரன்ஸ்ம பூயேஷகா. மறுபடியும் எழுந்திருக்க முடியல, இல்லை, போயிட்டே இருந்தா. யாரு? தேவர்கள் எல்லாம். யாராலே? தானவாடாலே. யதா துர்வாதச சாபாது சேந்திரா லோகாஸ்திரயோன்றிருப்பா. இதுக்கு ஒரு கதை. இந்திரனுக்கு ஏன் இந்த மாதிரி ஸ்திதி வந்தது? இந்திரன் தேவராஜன், அவனுக்கே இந்த மாதிரி ஸ்திதி வந்தது. அசுராளன் ஏற்றப்பட்டாங்க அப்படின்னா அவருடைய கொழுப்பால. அது சொல்றார். யதா துர்வாதச சாபாது. இந்த துர்வாதர கதை விஷ்ணு புராணத்துல வருது. என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு பெருமாளுக்கு சாத்தின மாலையை இவனுக்கு கொண்டு கொடுக்குறார். இது என்ன பண்ற இந்திரனுக்கு? ஐராவதத்துல இருக்காங்க. ஐராவதம் வந்து இவனோட ஆணை. அது கொடுத்துருக்குச்சு. அது யானைக்கு போடுறான். அந்த யானை கீழே போட்டு காலில் துவைக்குது அந்த மாலையை. இதெல்லாம் ஒரு பார்த்துட்டே இருக்கார் தூர்வாச மகாவனே. அவன் கோபிஷ்டர் வர. சரி, தூர்வாச சாபாத்து சேந்திரா லோகஸ்திரயோன்றுபா நிஷ்டீகாஷ்டாபவேஸ்தத்ரா நேஷிரித்யாதய கிரியாகா. நீங்கள் கொழுப்பு ஜாஸ்தி. பெருமாள் புஷ்பம் கொண்டு கொடுத்ததுன்னா இந்த மாதிரி பாரஜாத புஷ்பம் மாலை யானை கொடுக்குறோம். அதுக்கு நிலத்தில் நிரூபித்திருக்கீங்க. கொழுப்பு ஜாஸ்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் போயிட்டும் சாபம் கொடுத்துருக்க. நிஷ்டீகாஹா, ஸ்ரீ இல்லாதது. நிஷ்டீகா சாபம் ஸ்தத்ரா நேஷிரித்யாதயாக நிஷாம் வேரத் சுரகணா மகேந்திர வருணாரியா. இது கேட்டு இந்திரன், வருணன் என்னவாது எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும் சகா நாத்யகச்சத் ஸ்வயம் மந்திரைஹி மந்திரயந்தோ வினிச்சயம். மந்திரமெல்லாம் மறந்தார்கள். ததோ பிரம்ம சபாம் ஜித்முஹு மேரோர் மூர்தனி சர்வசகா. சரி, வெங்கடபந்தர் வெங்கடரமணா அப்படின்னு எல்லாம் பிரம்மாவன்ட்டு போறா. பிரம்மா எங்க இருக்காண்டா அப்படின்னா மேரு பருவத்துக்குள்ளே டாப் பொசிஷன்ல அவனுடைய சபை, பிரம்மாவுடைய சபை இருக்கணும். மேரு பருவதம் சென்ட்ரல் பாயிண்ட் எல்லாத்துக்கும். அது மேலே அவனுடைய சத்தியலோகத்தில் பர்வதம் இருக்குது. அதன் மேலே சத்தியலோகம், அதன் மேலே பர்வதம், பரமபதம் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஸோ இவன் என்ன பண்றாருன்னா பிரம்மசபாம் ஜக்முஹு மேரோர் மூர்தனி சர்வசகா. எல்லாரும் மேரு தப்பலுக்கு போயிட்டார் மேலே. சர்வம் விஜாபயான் சக்ருஹு கணதா பரமேஷ்டினே. சேவிச்சுட்டு பிரம்மாவுக்கு எல்லாம் சொன்னானாம். இப்படி தூர்வாசர் வந்திருந்தார், நான் அபசாரப்பட்டேன், சபிச்சுட்டார், ஸ்ரீ எல்லாம் போயெடுத்து விலோகேந்திர வாயுவாதின்னு நிசப்தான்னு. சரி, இந்த அஷ்டதிக்பாலக இவரிடம்
வாயு, இந்திரன் எல்லாரையும் பார்த்து நிசத்வாகா, சத்துவமே இல்லாதவர்களாயும் விகத பிரபான்னு பிரபையே இல்லாதவர்களாக இருந்து பார்த்து லோகான் அமங்கல பிராயன்னு அசுரா யதா விபூஷு, லோகங்களில் எல்லாம் அமங்கலமே கண்டு அசுராள் மேல வீழ்ந்த கண்டு விபூஹு பெருமாளானவன் சமாஹிதேர் மனசா சம்ஸ்மரன் புருஷம் பரம். அவன் என்ன பண்ணான்? பிரம்மா சமாஹ மனசாலே பெருமாளை நினைச்சான். உவாச்சோத்புல்லவனோ தேவாஞ்ச வேவாந்தரகா, சிரிச்சுண்டு அந்த தேவர்கள் தான் சொன்னான். பிரம்மா அகம் பவோ யூஜமதோ சுராதயோ மனுஷ்யதிரியக் கர்மஜாதயகா யஸ்யாவதாராம் சகலா விசர்ஜிதா பிரஜாம சர்வே சரணம் தமவ்யயம். சரி, க்ஷீராப்தி போகலாம், அங்க போய் அவரை சேவிக்கலாம். பெருமாளே யாரு? அகம் பவோ, பவான் ஈஸ்வரன், யூஜமதோ சுராதையோ நீங்களும் எல்லா சுரர்களும் அசுரர்களும் மனுஷ்ய திரிய துரும கர்மஜாதையா, மனுஷாள் திரியக்கு செடி கொடி எல்லாம் யஸ்யாவதாராம் சகலா விசர்ஜிதா, எல்லாரையும் சிருஷ்டி பண்ணி ஒருத்திருக்கானே. பிரஜாம சர்வே சரணம் தமம், அவன்ல போய் எல்லாரும் அடைக்கலம் பண்ணலாம். நயஸ்யவத்யோ நரக்ஷணீயோ நோபேக்ஷணீயா தரணீய பக்ஷா. ஆகினாலே அவன்தான், அவனை தவிர நமக்கு காப்பாற்றுவாய் இல்லை, ரட்சணை பண்றவாய் இல்லை. நோபேக்ஷணியாத அரணீய பக்ஷகா, அவனை உபேட்சை பண்ணக்கூடாது. அத்தாபி சர்க்கஸ்தி சஞ்சமார்த்தம் சத்தேர சத்தமாம் சிபாரு. அந்த எம்பெருமான் காலகாலத்துக்குள்ளே சத்திரஸ்தமசை இந்த மாதிரி கூட்டம் பண்ணி டைம் அசுரர்களுக்கு தமசர சாலம், சில டைம் தேவதைகளுக்கு தபஸ், இது சத்வாரிக்கத்தாலும் இந்த மாதிரி நான் பண்றான். தாசானி மாயன், ஆயன் துவரை கோனாயன் என்ற மாயன். அயஞ்சரஸ்ய ஸ்திரிபாலனக்ஷணா சத்தம் துஷாணஸ்ய பவாய தேகினாம் தஸ்மாத் பிரஜாம சரணம் ஜெகத்குரும் ஸ்வானாம் சனோதாஸ்யம் சுரப்பிரியகா. அவன் தேவர்களை கண்டா பிரியமா இருக்கான். ஏன்னா சத்துவ குணத்தால் இருக்கிறவா நீங்கள். அவன் என்ன போய் சரணடைந்து நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாம் போய் சொல்லலாம். அவன் ஸ்திதிபாலனக்ஷணா, சிருஷ்டிஸ்தி திரையகர்த்தா ஆனவனே போய் சத்தஞ்சுஷானஸ்யா, சத்துவெடுத்தா போல் இருக்கிறவனே போய் நாங்க போலாம் வாங்கோ. ஸ்ரீ சுகவாச்சா, சுகபிரம்மா சொல்லுகிறார், நித்தியபாக்கிய சுரான் வேதாக. இப்படி சொல்லி அந்த பிரம்மாவாரன் சக தெய்வீர் அறிந்தமா தேவர்கள் கூட்டிண்டு போய் ரஜிதஸ்ய பதம் சாட்சாத். அப்போ அந்த மன்வந்திரத்துக்கு பெருமாள் அஜித்தன், பெருமாள் பேர் அஜித்தன், அந்த அவதாரம் எடுத்திருந்தார். அஜிதஸ்ய பரம் சாட்சாத் ஜகாம தமசப்பரம் வரைந்து போய் ஜோதிர்மயமானவன் என்று போனார். தமசப்பரம் அப்படின்னு ஜோதிர்மயான இடத்துக்குள்ளே அந்த பெருமாள் அஜித்தன் என்று போனார். தத்ராத்ருஷ்டஸ்வரூபாய ரிதபூத்வாயுவை விபோ ஸ்துதிமுத்தூத தெய்வீபிஹி தீர்பிஸ்தோஹிதேந்திரியகா. அதிர்ஷ்டஸ்வரூபாயா, யாரும் பார்க்காத ஸ்வரூபத்தை பார்த்து, ரிதபூர்வாய விபு பெண்ணு காதல கேட்டு இருக்கிற பார்த்து இருக்கல. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய ஸ்துதி மப்ரூதா, இவாளும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ற. தெய்வீபிர் கீர்பிஸ்தோஹிதேந்திரியகா,
தெய்வ பாஷையிலே சம்ஸ்கிருதத்துல இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு சமரமானர்களுடன் சேவித்து எம்பெருமானங்களை பிரார்த்தனை பண்ணுகிற 25 ஸ்லோகம் ஆயிடுச்சு இத்தனைக்கு. இங்க 25 ஸ்லோகம் இருக்கு. இது ஸ்தோத்திரம். தேவதைகள் பிரம்மா எல்லாரும் சேர்ந்து பெருமாளை பிரார்த்திக்கிறார். என்ன, நமக்கு எல்லாம் கஷ்டம் வந்துட்டு இருக்கு, நீதான் வந்து நம்ம காப்பாத்தணும். அவ தாமசாள் ராஜசாள் பலம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, நாங்களும் சத்துவா, நீதான் வந்து நம்ம காப்பாத்தணும். பிரம்மோவாச்சா, பிரம்மஸ்துதி பெருமாளுக்கு தேவதைகளுடன் சேர்ந்து அவிக்கிரியம் சத்தியமனந்தமாத்யம் ஊகாசயம் நிஷ்கலமப்பிரதக்கியம் மனோக்ரயானம் வஜசா நிருத்தம் நமாமஹே தேவவரம் வரேண்யம். இப்பேற்பட்டவனே, தேவவரம் தேவசேஷ்டனாவனே, அகம் நமாமி. நமாமஹே எல்லாரும் சேர்ந்து வணங்குகிறோம். வரேண்யம் சிரேஷ்டனானவனும் கரிஷ்டனானவனும் உயர்வர் உயர்ந்தரும் உடையவனும் மஜனவர் மருதரும் வல்லவனும் அயர்வரும் அவர்கள் அருகையானவனையும் அவிக்கிரியம் சுலபமாக கிடைப்பவனையும் சத்தியம் சத்தியமானவனும் அனந்தம் அனந்தமானவனும் ஆத்யம் முதலானவனும் சத்தியம் ஞானவரந்தம் பிரம்மா யோகேதங்குஹாயம் பரமே யோகன் பிரம்மலட்சணத்தை சொல்ற குஹாதிசயம் குகையில் இருக்கிறவனும் நிஷ்கலம் கல ஒரு கெட்ட குறிப்பில்லாதவனும் அப்பிரதக்கியம் நினைக்க முடியாதவனும் தர்க்கம் பண்ண முடியாதவனும் மனோக்ரயானம் மனசால் நினைத்து என்பதுமான நினைக்கலாம். வச்சசா அனிருத்தம் வாயால் சொல்ல முடியாது. நமாமஹே தேவதம்பரே அப்பேற்பட்டவரே நமாம்யகம் நமஸ்கரிக்கிறேன். விபச்சிதம் பிராணமனோதியாத்மனா அர்த்தேந்திரியாபாசமனித்ரமுவரணம் ಛಾಯಾ ತಪೌ ಯತ್ತರನ ಗೃಧ್ರಪಕ್ಷೌ தமக்ஷரம் கம் திரியகம் ரஜாமஹே. இங்க நமாமஹே என்றார், இங்க ரஜாமஹே அப்படி இருந்தார். ஒரு 7 ஸ்லோகத்தாலே அடைக்கலம் பற்றி, அப்புறம் நீதான் நமக்கு அடைக்கலம், நீதான் நமக்கு அடைக்கலம் 8 ஸ்லோகத்தை சொல்லி இந்த அத்தியாயம் பூர்த்தி பிரார்த்தனை. பிரம்மாவுடன் தேவதைகள் பிரார்த்தனை. 25 ஸ்லோகம் இருக்கு. அஜஸ்ய சக்கரம் யமானம் மனோமயம் பஞ்சதசாரமானிஷு திருணாபிவித்யுத் சலமஷ்டநேமி யதக்ஷமாஹுஸ்தமிருதம் பிரபத்யே. பிரஜாமஹே நமாமஹே பிரபத்யே. யாரை? அஜஸ்ய சக்கரம், அஜயேர் யமானம் மனோமயம் பஞ்சதசாரமாயுஷு. 5 மாடங்கள். சக்கரன் அஜஸ், அஜம் பிறப்பிலி, அஜஸ் அப்படின்னா சக்கராயுதம் பஞ்சாயுதம் தரித்தவனே அப்படி இருந்தார். திருநாபிவித்யுத் சலமஷ்டநேமிஹி. அட்டசக்கரம் 8 அரங்கள் இருக்கு. இலட்சமாஹுஸ்தமிருத்தம் பிரபத்தி, அது அக்ஷம் 12 பேரு. அப்பேர் விட்ட அமிர்தம் பிரபத்தி, அமிர்தமயமானவனை பிரபத்தி பண்ணுகிறோம். ஆசாஞ்சகாரோபசுவர்ணமேனம் உபாசத்தே யோகரதேன தீராக நயஸ்ய கச்சா அதிபி தத்திமாயாம் யயாஜனோ முக்ஷித வேதனார்த்தம். யஹா யமதருடன் ஏகவர்ணம், ஒரே வர்ணத்தில் இருப்பானோ. வர்ணம் அப்படின்னு கலர். பீதாம்பரம் பீதாம்பரம், மேகஷாமன் மேகஷாம்.
மேகஸ்யாமம் பீதகவிஷேகவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்வாசிதாங்கம் பெருமான ஸ்தோத்திரம் பண்ண இப்படித்தானே சொல்லணும். தமசப்பரம் இருட்டுக்கு அப்பால் பட்டவன், அதன் வெளிச்சம். ததலோகம் அவ்யக்தம் அனந்தபாரம், அந்த லோகம் அலோகம், அவ்யக்தம், அனந்தம், அப்பால் பட்டது. ஆசாஞ்சகாரோபசுபர்ணமேனா, சரி, இவர் என்ன பண்றார்? கருடத்வஜன், கருடனை வாகனமாக உடையவன், கருடன் இருபலையும் கட்டிருப்பது. உபாசத்தை யோகரதேன தீராக, யோகரத்தாலே அவனை தீரர்கள் உபாசனை பண்ணுவார்கள். எங்கிருக்கான்? திருதிக மரத்தில் இருக்கான். எப்படி இருக்கான்? நீரதோ இருபத்தியத்தாதித்தில்லே கேவம் பாஸ்வரா நீவாறு சுருகமத்தன்மை வீராபா ஆசியாத்யனூபமா, அந்த மாதிரி ஹிருதயாகாசத்துக்குள்ளே, தஹராகாசத்துக்குள்ளே அங்குஷ்ட மாத்திர புருஷா இருக்கிறான். யாருக்கு? யோகிகளுக்கு. யோகியன்கள் யாரு? பெருமாள் தியானம் பண்றதெல்லாம் யோகி தான். உபாசத்தே யோகரதேன தீராக. இப்போ பெருமாள் தியானம் பண்ணன்னு கோவிலுக்கே போகணும், ஊரூர் சுத்தனம் பண்ணிட்டு இல்ல. ஒரு டைம்ல அவன் நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? இணைந்திருந்தேஷ்டவன் தீர வேண்டும். யார் மாதிரி? பெரியாழ்வார் பாசகன் சொல்றார். நயஸ்ய கஷ்டாதிதி தத்தியமாயாம் யஜாதனோ மஹ்யதி வேதனார்த்தம். அவருடைய மாயை சரணாயிரம் என்னால் தான் தாண்ட முடியும். மமமாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்தி தேவடிந்த இவாளே சொல்றாத்த. எஸ்யதனோ மஹ்யதி வேதனார்த்தம், அவன் அறியறதுக்காக மோகித்து கிடுக்கிறான். ஆச்சரியவத் பச்சதி கட்டிரேனம் ஆச்சரியத்தைவ சான்யா ஆச்சரியவரண்ய சுனோதி துவாப்யேனம் வேதன செய்வ கஷ்டித். அந்த மாதிரி தம் வித்யுதாத்மாத்மகுணம் பரேஷம் நமாமுகேஷு சமம் சரந்தம். பரேஷம் எல்லாருக்கும் ஈசனானவனும், வித்யுதாத்மானம் ஆத்மாவை ஜெயித்தவனும், ஆத்ம குணத்தை உடையவனும், நமாமா நமஸ்கரிக்கிறேன். பூதேஷு சமஞ்சரந்தம், எல்லாரோடையும் சமமாக அவனே இருக்கிறான். எங்கிருக்கிறான்? எங்குமுடன். சொல்லும் சுவாமி சரியா? அடியேன் உள்ளான். அத்தனை இல்ல, உடனுள்ளான். அண்டத்தகத்தான், புறத்துள்ளான். அவிடத்துல இருக்கான், உள்ளே இருக்கான். அந்தர விஷ்டரக்ஷரமும் யாக்க நாராயண ஸ்திதா, அது சொல்லி சொல்றார். இமே வயம் யத் தன்மா சத்தேன திருஷ்டா பகிரந்தராவிஹி கிதின்ன சூக்ஷ்மாம் ரிஷேஷ்ய வித்மகே குதோ சுராத்யா இதர பிரதானாக. தபஸ் பண்ற ரிஷிகளுக்கே அவன் தெரியறது இல்லை. அப்படி இருக்க சுராத்யா இதர பிரதானாக, அப்பிரதானருக்கும் மதுரருக்கும் புரியுமா? இல்லையே. பாதோ மஹீயம் சகதேவ யஸ்யா சதுர்விதோ எத்திரே பூத சர்க்கா. திருவடி எங்க இருக்க? பூமி மேல் இருக்கு. பூமியே திருவடி அவனுக்கு அப்படின்ற. பாதோ மஹீயம் சகதேவ யஸ்யா சதுர்விதோ எத்திரே பூத சர்க்கா. பூத சர்க்கங்கள் 4 எது? திரியக்கு, ஸ்தாவரம், ஜங்கமம் அப்படின்னு செடி கொடி எல்லாம் சேர்த்து சொல்றது. பாதோ மஹீயம் சுகதேவயஸ்யா சதுர்விதோ யத்ரே பூதசர்கா சவை மகாபூருஷ ஆத்மதந்திரகா பிரசீததாம் பிரம்ம மகாவிபூதி. இங்கன்னு சொல்றாரு, பிரசீததாம் பிரம்ம மகாவிபூதி. 4வது வாரம் 15 ஸ்லோகத்தை எல்லாத்திலையும் மகாவிபூதி, பெரிய ஐஸ்வர்யத்தனானவன், பிரம்மனானவன், பிரசீதத்தாம் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு எல்லா ஸ்லோகத்தையும் இதே வருது. கடைசி வட்டம் பிரசீதத்தாம் பிரம்ம சவை மகாபூருஷ ஆத்மதந்திரகா. ஆத்ம தந்திரத்தை உடையவனும்,
ஆத்மாவை அறிந்தவனும் ஆத்மாவை அறிவிப்பவனும் மகா பூருஷனானவன் அப்பேரப்பட்டவன் மகாவிபூதி பிரம்ம பிரசீததாம் மகரேஸ்வரீர்த்தனான பிரம்மா பரம்பிரம்மானவன் அருள் புரிய வேண்டும் அருள் புரியட்டும் அம்பஸ்து எத்ரேத தண்ணியே அவருடைய ரேதஸ் உதார வீரியம் சித்தியந்தி ஜீவந்தி தவர்த்தமானாः லோகஸ்திரயோதா அகில லோகபாலாக மூணு லோகங்களும் லோகபாலகர்களும் பிரசீதத்தாம் பிரம்ம மகாவிபூதி எல்லாரும் நமக்கு நன்மை பண்ணட்டும் பிரசீதத்தாம் அருள் புரிய வேண்டும் சந்தோஷமாயிருந்து சோமம் மனோயஸ்ய சமானந்தி மனசு சோமோ இந்துஹு சோ மனக்காரகன் சந்திரன் சோமம் மனோயஸ்ய சமானந்தி ஜிபூக சாம்பை பலமந்த ஆயுகு தேவர்களெல்லாம் வேதமெல்லாம் அவனுடைய ஆயுகு ஈஷோனகானாம் பிரஜானாம் பிரசீதம் தாம் மகாவிபூதி பிரஜானாம் பிரஜனஹா பிரஜைகளுக்கு பிரஜானவனும் அவனே அக்னிமுகம் யஸ்யது ஜாதவேதா அக்னிமுகத்தாலே பறந்தவர்கள் பிராமணோ ஓஸ்ய முகமாசி ஜாதக்கிரியா காண்ட நிமித்த ஜன்மா கிரியா காண்டங்கள் எல்லாம் அவன் வாயால் தான் எம்பெருமானுடைய மூச்சே வேதங்கள் அந்த சமுத்திரே அனுபச்சன் ஸ்வதாத்தூன்னு பிரசீததாம் சமஹா விபூதி எல்லா தாத்துவையும் சமுத்திரத்துள்ள வச்சிருக்கானா அப்பேர் பட்டவன் மகாவிபூதி பிரசீததாம் எல்லாத்தையும் சொன்னேன் சக்ஷுராசீத் தரணில் தேவயானம் தரீமயோ பிரம்மணையேவ தீஷ்ணியம் தேவயானம் மேல போல் வெளியிடுதே அதுதான் கண்ணு சக்ஷுராசி தரணில் தேவயானம் தரீமயோ பிரம்மண ஏவ தீஷ்ணியம் வேதமே அவன் வாயால் பறந்தது துவாரஞ்ச முக்தோர் அமிர்தம் ச மிருத்யுஹு பிரசீததாம் மகாவிபூதி மிருத்யுவுக்கும் மிருத்யுமானவன் முக்தேகே அமிர்தஞ்ச மிருத்யுஹு ஷாவில்லா மருந்து அமிர்தமானவனும் அவனே அவனே நமக்கு பிரசீததாம் பிராணாத பூஜ்யஸ்ய சராச்சராணாம் பிராணஸ்வோ பலமோஜஸ்டவாயுஹு பிராணத்தாலே சராச்சரமும் உண்டாயிற்று பஞ்ச பிராணங்களை சொல்றார் பஞ்ச உப பிராணத்தையும் சொல்றார் பிராணாசோ பலமோஜஸ்டவாயுஹு அன்வாஸ்ம சம்ராஜ விகானுகாயம் பிரசீததாம் மகாவிபூதி 5 பிராணங்கள் 5 உப பிராணங்கள் எல்லாம் அவனே அப்பேறுபட்டவன் மனஹா அடிவங்களுக்காக மகாவிபூதியானவன் மகா ஐஸ்வர்யத்துடையவன் பிரசீததாம் அருள் புரிய வேண்டும் ஸ்தோத்ராதிஷோ எம்பெருமானுடைய காதாலேயே திக்கள் உண்டாயிற்று காணி ஹிருதயத்துக்குள்ளே இடமா எடுத்தவனுக்கு எல்லா ஹிருதயத்திலையும் கம் புருஷஸ்ய நாபியாக கொப்பூடிலேயே நாபியிலேயே அவனுக்கு கம் ஆகாசம் பிராணேந்திரியாத்மா சுசரீரகேதம் பிராணங்கள் இந்திரியங்கள் எல்லாம் சுசரீரகேதம் பிரசீததாம் மகாவிபூதி சகலமும் அவனாலே பிறந்தது பிரகிருதி புருஷர்கள் பிராணம் இந்திரியம் பலான் மகேந்திரஸ்திரிஜா பிரசாதாத் பக்தியோ கிரீஷோ திஷணாத் விரிஞ்சக ஷேத்யஸ்ய சந்தாம் சிருஷிஜோ மீடசக்கः பிரசீததாம் மகாவிபூதி பலத்தாலே
மகேந்திரனும் திருதசாக பிரசாதாத்து தேவதைகளெல்லாம் பிரசாதத்தாலும் யோகிரீஷோ திஷனாத் விரிஞ்சா பிரம்மாவுடைய புத்தி எல்லாரும் அவனாலே பிறந்தது. மத்தியோ கிரீஷோ திஷனாத் விரிஞ்சகா மன்யம் பிரசாதான் மன்யோ கிரீஷோ திஷனாத் விரிஞ்சகா கிரீஷன் ஈஸ்வரன் புத்தியாலே விரிஞ்சி பிரம்மா கேபியஸ்ய சந்திரம் சிருஷயோ ஆகாசத்தாலே சந்தஸ் வேதங்கள் பறந்தது. ரிஷயோ மேற்றத்தா மேற்றத்தால் ரிஷிகள் பறந்தார். பிரசீததாம் சமஹா விபு அப்பேரப்பட்டவர் பிரசீதனாகட்டும். ஸ்ரீர்வக்ஷசா அதர்மேல் மங்கி வருமார்பா பிதரச்சாயா ஆசன்னு அவனுடைய சாயையே பிதற்கள். தர்மஸ்தனாதிதர பிருஷ்டத்தோ பூத் ஸ்தனாதிதரமானதெல்லாம் தர்மம் முன்னால இருக்கும், பிரிண்ட இருக்கும். கௌரியஸ்னோ அப்சரசோ விகாராத் பூமிர் பூம்னா தேவருவரினா ஆகினாலே அந்த பூமியானது ஸ்ரீகிருஷ்ணா அப்சரசோ விகாராத் பிரசீததாம் சமமா விபூதி எல்லாம் ஒவ்வொரு அங்கத்தன்னமே பறந்தது. அப்பேர்வட்டம் நமக்கு பிரசீததாம். விப்ரோ முகம் பிரம்மச்சயஸ்ய குஹ்யம் விப்ரோ முகம் வாயே பிராமணாள் பிரம்மச்சயஸ்ய குஹ்யம் ராஜன்ய ஆசீத் விஜயோர்பலஞ்சா குஹ்யமாவது என்ன உணர்வு இவனாலேயே பறந்தது. பூர்வோர் விடோஜோங்கிரி அவேதசூத்திரௌ அதோ ஓஸ்து விஸ்வாபூதானி விபாகஸ்யா அமிர்தம் ஸ்திதி பாரோத்த ஊதே புருஷக அந்த மாதிரி யாரே இங்க பரதான்னு சொல்ற. பிரசீததாம் ந சமஹா விபூதி லோபோதராத் பிரீபரியபூத் திதி ஸ்பரிஷேன காமகா அதராத் அதரத்தாலே லோபமும் பிரீதிருபரியபூத்கி இன்னொரு அதரத்தாலே பிரீத்தியும் ஸ்பரிஷேன காமகா பசுக்களும் தொடர்த்தினாலே காமமும் புருவோரி யமஹா புருவாலே யமனம் பக்ஷ்மம் அவஸ்து காலஹா பிரசீததான் சமஹா காலன் எப்படி பிறந்தான், காலம் எப்படி பிறந்தது. அப்பேற்பட்டவன் நம் விபூதி பிரசீததான் ஐஸ்வர்யத்துடையவன் நமக்கு அருள் புரிய வேண்டும். திரவியம் வய கர்ம குணான் விசேஷம் யத்யோகமாயா விஹிதான் வதந்தி யத்ருவிபாவ்யம் பிரபுதா பிரபாதம் பிரசீததாம் ந சமஹா விபூதி. குணங்கள், திரவியம், கர்மம், யோகமாயை எல்லாம் விஹிதான் வரந்தி இப்படி வந்ததுன்னு சொல்றா. எத்துர்விபாவியம் பிரபுதா பபாதம் சில விஷயங்கள் தெரியவே மாட்டாது. துர்விபாவியம் மனசாக கூட நினைக்க மாட்டோம். அப்பேற்பட்டவன் பிரசீததாம் சமஹா விபூதி. நமோஸ்து தஸ்மாத் உபசாந்த சக்தையே ஸ்வராஜ்யலாப பிரதிபூரிதாத்மனே குணேஷு மாயாரஜிதேஷு விருத்திபிः நஹ சஜ்ஜமானாய நபஸ்வரூதயே. நமோஸ்து இப்பேற்பட்டவனுக்கு தஸ்மாத் தேர்போர் இத்தனை ஆனவனுக்கு உபசாந்த சக்தியே எல்லாத்தையும் உபசாந்தி பண்ணுபவனுக்கு நமஸ்காரம். எல்லாம் சிறுபண்ணுமுகன் நமக்கம். ஸ்வராஜ்ய லாப பிரதிபூரிதாத்மனே எம்பெருமானுக்கு அவாப்த சமஸ்த காமன் பேரு. இவாளுக்கு ராஜ்ய லாபத்துக்காக கேள்விக்குடு வேண்டித்தல்லாந்தர்குண உணர்ந்தனாகியாரே குணேஷு மாயாரஜதேஷு விருத்திபிஹி அசஜ்ஜமானாய நபஸ்வதூதயே. குணத்தாலும் மாயாலும் ரசிக்கப்பட்ட விருத்தியாலும்
சஜ்ஜமானாயா, எல்லாம் எவரடி வச்சிருக்கான், யாரை என்ன பண்ணணும்னு தெரியும். நபஸ்வதூத்தையே, ஆகாஷி இல்லாததாக இருக்கான் எனக்கு. சத்தன்னோ தரிசயாத்மானம் அஸ்மத் கரணகோச்சரம், அவன் நகா அடியங்களை காண்பித்து, அஸ்மத் கரணகோச்சரம் காதுக்குன் தெரியும் மாதிரி, பிரபன்னானாம் திதிர்க்ஷூணாம் சஸ்மிதம் தே முகாம் விடும், பிரபந்தர்களுக்கும் பார்க்கிறவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சஸ்மிதம் தே முகாம்புஜம், சிரிச்ச மூஞ்சியால காணலாம். பிரபன்னானாம் தைஸ்தைஸ்வேச்சாத்யை ரூபைஹி காலே காலே ஸ்வயம் விபோ, அந்தந்த காலத்துக்குள்ளே எந்தெந்த மாதிரி அவதாரம் இருக்க சுவாமிக்கு தெரியும். கர்ம துர்விஷகம் என்னோ பகவான் தத் கரோதி. இந்த சிக்ஷணம் சித்தரட்சணம் கர்ம சம்ஸ்தாபனம் என்ன பண்ணணும் எப்ப பண்ணணும் உங்களுக்கு தெரியும். கிளேஷபூஹு எல்பசாராணி கர்மாணி விபலானி வா தேகினாம் விஷயார்த்தானாம் ந ததைவார்பிதந்தை, தேகிகளுக்கு விஷயார்த்தார்களுக்கு நீதான் வந்து காப்பழ்த்தனம், ஒன்னை தவிர வேற யாரும் புகழில்லை. நாமம கர்மகல்போபி விபலா ஈஸ்வரார்ப்பிதகா கல்பதே புருஷஸ்ரீஷா சக்கியாத்மா தயிதோ ஹிதகா, எங்களுக்கு அடைக்கலம் ஒரு தெரியுமே தவிர மத்தொன்னும் வேறொன்னும் நான் அறியோம். யதா ஸ்கந்தசாகானாம் தயோர் மூலாவசேச்சனம் எவ ஆராதனம் விஷ்ணோ சர்வேஷாம் ஆத்மனச்சைஹி, இந்த மாதிரி விஷ்ணோர் ஆராதனம் என்கிறபடியானது ஆத்ம சாட்சா்காரத்துக்கும் பரமாத்ம சாட்சா்காரக்கும் வெளியாகும். நமஸ்துபியம் அனந்தாயா, மறுபடியும் சொல்றார் கடைசி ஸ்லோகம். துப்பியம் உனக்கு, அனந்தாயா அனந்தனானவனுக்கும் நமஹா நமஸ்காரம். துர்வித்தர்க்கியாத்ம கர்மனே, எம்பெருமானை தர்க்கம் பண்ணி அறிய முடியாது. நிர்குணாய குணேஷாயா, குணத்துக்கு அப்பால் பட்டவன் அப்படின்னு என்ன, தேஜ குண ரஹித்தன் சகல கல்யாண குணம் விபூதனானவனே. குணேஷாயா, குணங்களுக்கு ஈசனானவனும். சத்வஸ்தாயத்த சாம்பிரதம், சத்தமே உழைத்தார்கள் நம்ம இப்போ சாம்பிரதம் இப்போதோ நமஹா துப்யம். ஸ்லோகம் முடிக்கிறார். அஸ்மின் கிருதமாரம்பாம் நிருகேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.